கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இதோ இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதோ இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம பாதி நாட்களை கடந்து விட்டோம். இன்னும் ஒரு 7 தினங்கள் கர்த்தருக்கு நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பண்டிகையாக நியமித்து நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளெல்லாம் ஒருமனப்பட்டு, அதில் விசேஷமாக நம்ம ஆசீர்வாத டிவி நேயர்களாகிய நீங்கள் எல்லாரும் கூட ஒருமனப்பட்டு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி வர்றீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய தேசத்தில் செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் செய்ய போகின்றார். அதில் விசேஷமாக வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு விருதுநகரில் வைத்து நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இது வருடத்தின் நிறைவு மாதம். எனவே இந்த 12வது மாதத்தில் விருதுநகரில் வைத்து நடைபெறுகின்ற உபவாச கூட்டத்திற்கு தேவ பிள்ளைகள் பிரயாசப்பட்டு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நிச்சயமாய் தந்து அனுப்புவார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. இங்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, வாலிபன் அதாவது சிறு குழந்தை பருவம், சிறு பிள்ளைகளாக இருக்கிற பருவம், அதற்கப்புறம் வாலிபம், அடுத்து இளமை, அடுத்து ஒரு மெச்சூர் ஆகி எல்லாவற்றையும் புரிந்து நிதானமாய் வாழ்கின்ற நடுத்தரமான வயது, அதை தொடர்ந்து முதிர் வயது, இப்படி பல பருவங்களை ஆண்டவர் நம்முடைய அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அனுமதித்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமான பருவம் என்று சொல்வோமானால் அது இந்த வாலிப பருவம் தான். ஏன்னா அந்த வாலிப வயதில் இருக்கும் பொழுது அவர்களை திசை திருப்ப, அவர்களுடைய வாழ்க்கையை தடுமாற செய்ய, தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்களை இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசை, இச்சைகள், மாயை இவைகளை விழப்பண்ணுவதற்காக சத்துரு திட்டமிட்டு வாலிப உலகத்தையே அவன் கண் வைத்து குறி வைத்து அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆனால் இப்படிப்பட்ட இந்த பருவத்தில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அப்போ ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான், கர்த்தருடைய வசனங்கள் தான் நமக்கு ஜீவன் உள்ளது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, நன்மை எது தீமை எது என்பதனை குறித்து நமக்கு அது அழகாய் வகையறுத்து காண்பிக்கிறது. நம்ம நடக்க வேண்டிய வழியை அது நமக்கு போதிக்கின்றது. எபிரேயரில் நம்ம பார்க்கின்றோம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்களேன். ஒரு அழகாய் ஆத்துமாவை, ஆவியை, கணுக்களை, ஊனை பிரிக்கத்தக்கதாக, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. அப்போ இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் பொழுது வாலிபனுடைய வாழ்க்கை வழிகள் சுத்தமுள்ளதா இருக்கின்றது. இப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், வாலிப வயதில் இருக்கிறவங்களையே வசனமானது சுத்தப்படுத்துகிறது என்றால் அப்போ எல்லா பருவத்திலையும் இருக்கிறவங்களும் கூட தங்களுடைய வழியை சுத்தமாய் காத்து கொள்வதற்கு ஒரே வழி என்னன்னா, வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளும் பொழுதுதான். நீங்கள் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களுடைய உள்ளத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த உள்ளமும் கூட உங்களுக்கு சார்பாக, உங்களோட மனதும் கூட உங்களுக்கு சார்பாக நின்று உங்களுக்கு சாதகமாகவே செயல்படும். ஆனால் வசனத்தை தினமும் நீங்கள் வாசிக்க மறவாமல் தினம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு ஒரு 10 அல்ல 15 நிமிடமாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டோடைய வசனம் உங்களோடு பேசும். அப்போ உங்கள் காரியமெல்லாம் செவ்வையானதா சரியானதா, எதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக இடைப்படுவார். பிரியமானவர்களை, தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் தினமும் வசனத்தை வாசிக்க நீங்கள் மறக்காதீங்க. உங்களுக்கென்று ஒரு தனித்த ஒரு வேதாகமத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்க. அந்த பைபிளில் அழகாக நல்ல
கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை மார்க் பண்ணி உங்களுக்கு பிடித்த வசனம், உங்களோடு தேவன் இடைப்படுகிற வார்த்தை, இதெல்லாம் அன்றாடம் குறித்து வைத்து நீங்கள் உங்களை அதன்படியாக காத்துக்கொண்டே வரும் பொழுது தேவனுக்கு முன்பதாக செம்மையானவர்களாக இருப்போம். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை அவ்வப்போது ஆண்டவரே எது சரி எது தவறு என்பதனை அறிந்து காத்து கொள்ளுவதற்கு உடைய வசனமே அதுவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற பாக்கியம். வசனத்தை வாசிக்க, தியானிக்க, ஆண்டவரே நேசிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் நல்ல இருதயத்தை கொடுப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இந்நாட்களிலே ஆண்டவரே வேதத்தை மறந்து ஓடாத படிக்கு வசனத்தை பிடித்து கொள்ள காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.